guys and welcome back to our channel. நான் தான் உங்கள் ஷாஹித் and welcome back to our ஷாஹித் ஆர்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இந்த மாதிரியான ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இதற்கு பதிலாக நீங்கள் உட்டன் ஸ்டிக்ஸ் கூட எடுத்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கலராக நான் எடுத்திருக்கேன். 4 வந்து ரெட் கலர் ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கலராக கூட எடுத்துக்கலாம். நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக வேறு யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து பண்ணணும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுலாம். இதை ஒட்டி கொஞ்சம் நேரம் காய வைக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் ஒட்டுறதுக்காக நான் வந்து எல்லோ கலர் ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். எல்லோ கலர் ஸ்டிக்கை வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் ஸ்டிக்ஸை வந்து ஸ்கொயர் மாதிரி நம்ம ஆக்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு வீடு மாதிரி தெரியும். அதனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஒட்டிக்கலாம். ஒட்டினோன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மேலே வந்து கூரை இருக்குங்களா, அது மாதிரி நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அதுக்கும் கீழே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் சைடு சொன்னேன்ல ஸ்கொயர் மாதிரி வீடு மாதிரி, ஸோ அதை வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஷேப் பண்ணி ஃபஸ்ட்டு ஒட்டணும். அதுக்காக வந்து மறுபடியும் ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு மறுபடியும் இதை வந்து ஒட்டிக்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி சூப்பராக பண்ணலாம். இது மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி shahid@57@gmail.com அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் அனுப்பிவிட்டால் நான் வந்து சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட்டுன்னு ரெடி பண்ணி நான் உங்களுக்காக போடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலர் வந்து ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் A4 ஷீட்டோ இல்லை வேறு கலர் ஷீட்டோ எதோ எடுத்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் ஸ்வீட் ஹோம்னு நான் எழுதியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்வீட் ஹோம்னு எழுதாமல் வேறு ஏதாவது எழுதிக்கலாம், இல்லை எழுதாமையும் இருந்துக்கலாம். நான் ஸ்வீட் ஹோம்னு எழுதி ஹார்ட்ஸ் எல்லாம் போட்டு விட்ருக்கேன். அங்கே என்னமோ இழுத்து விட்ருக்கேன், சாரி, அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுன்ட்டு. நீங்கள் இதுக்கு பதிலாக ஏதாவது டிசைனாக எழுதலாம், இல்லை வேறு மாதிரியும் எழுதலாம். நான் இந்த மாதிரி ஹார்ட்ஸ்லாம் போட்டு விட்டு மேலே வந்து நான் ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணி ஒட்டி விட்ருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளூ கலர்லேயே கொஞ்சம் ஹார்ட்டும் போட்டு விட்டு ஃபஸ்ட்டில் வந்து ஒட்டி விட்றேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வால் ஹேங்கிங்க்கு தொங்க விடுவோம்ல, ஃப்ளவர்ஸ், ஹார்ட்ஸு, வேறு ஏதாவது அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக பார்த்து நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டி நான் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளவர் செய்யணும். நீங்கள் எப்போதும் போல் நம்ம ஃப்ளவர் செஞ்சுக்க வேண்டியதான், ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும். ஸோ அதை செஞ்சு நான் நடுவில் வந்து ஒட்டிக்க போகிறேன். ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் என்கிட்ட இது இல்லை, அந்த பீட்ஸ் என்கிட்ட இல்லை. நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் பீட்ஸ் கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக வந்து ஒரு டாட் மாதிரி வச்சு விட்டேன், பார்க்குறதுக்கு ஃப்ளவர் மாதிரி தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் எடுத்து அப்படியே இழுத்து விட்டேன், பார்க்குறதுக்கு ஃப்ளவர் மாதிரி தெரியணுண்டு. பட் இது கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு ஒரு ஐடியா வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து சிம்பிளாகவும் செய்யலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டி விட்டுக்க போகிறேன். பின்னாடி எப்போதும் ஒட்டுற மாதிரி ஒட்டி விட்டு அங்கேயும் வந்து நான் ஒட்டுறதுக்கு பதிலாக மேலே வந்து நான் கட்டி விட்டுட்டேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒட்டிக்கோங்க, ஓகேவா? அது மேலே பார்த்தீங்கன்னா நான் கட்டி விட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும், ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப அழகாகவும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வாலில் தொங்க விட்டோன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு பதிலாக நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி 2K ரீச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட்